வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, லக்னத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இது அடிக்கடி நிறைய பிரச்சனைகளாக வருது. உங்களுக்கே உங்களுடைய லக்ன சந்தி, அதாவது லக்னம் 1 டிகிரியில் இருக்குண்ணே, ஒரு 5 டிகிரியில் இருக்குண்ணே, 3 டிகிரியில் இருக்குண்ணே, சில நேரத்தில் 29 டிகிரியில் இருக்குண்ணே. உண்மையிலே டைம் என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுக்குற டைம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு துல்லியமாக தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க எந்த மாதிரியான வித்தியாசங்களை லக்னத்தோடு பொருத்தி பார்க்குறது? ஒரு மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆனால் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்குமான இடைவெளி அமைப்புகள் வராது. இயல்பாக எந்தெந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர கும்ப லக்னங்கள் தான் ஒரே மாதிரியான குணங்கள் கொண்ட லக்னாதிபதினு வருவீங்க. இந்த இடங்களில் மாற்றத்தன்மைகள் வரும். ஓகே, இயல்பாக உங்களுடைய பிறந்த நேரத்தை எதனை வைத்து சரி செய்ய முடியும்? ஓகேங்களா, உண்மையிலேயே நம்மளோட பிறந்த நேரம்லாம் ரைட்டான்னு கேட்டால் இல்லை. இதில் எப்போ உங்களுக்கு நல்ல அமைப்புகள் நடந்தது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, உங்களுக்கு எப்போ திருமணம் நடக்குது, நீங்கள் எப்போ வீடு வாங்கினீங்க, உங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்தது, அதே மாதிரி எப்போ துர்சம்பவங்கள் நடந்தது, எப்போ அப்பாவுக்கு பிரச்சனை வந்தது, எப்போ அம்மாவுக்கு பிரச்சனை வந்தது, எப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, எப்போ நோய் வந்துச்சு, எப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்க, இதெல்லாம் உங்களுடைய லக்னத்துக்கு 6, 8ஆம் அதிபதிகள் கொடுக்கறது. தந்தையை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் 9ஆம் பாவகம் கொடுக்கறது. தாயை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் 4ஆம் பாவகமும் சந்திரனும் அதுக்கேற்ற தசாபுத்தி அமைப்புகளும் குறிக்கக்கூடிய அமைப்புகள்னு வந்துருமா? அப்போது நீங்கள் எதனால் இப்போ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது நிச்சயமாக ராசி சொல்லாதுங்க, லக்னம் தான் சொல்லும். அப்போது உங்களுடைய லக்னத்துக்கு எந்த பாவகத்திலேருந்து தசையோ புக்தியோ நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் உங்களுடைய கரண்ட் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் பண்ணுது. அதை விட்டுட்டு இது இத்தனை பர்சனுங்க, அது அத்தனை பர்சனுங்க, இது இப்படி சொல்லுங்கள், ராசி தாங்க 70% வேலை செய்யுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா தயவுசெய்து நம்பாதீங்க. ராசி என்பது கோச்சாரத்துக்கு மட்டும்தான். லக்னம் என்பது தான் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளை துல்லியமாக சொல்லக்கூடிய சம்பவங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. எப்படி ஒரு ஜாதகத்தை போட்டோன்னா, அம்மா உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கா, கோர்ட்டுக்கு போகிறீங்களா, இந்த பிரச்சனையா, வேலை பிரச்சனையான்னு எப்படி எடுத்த உடனே கேட்கறதுக்கான காரணம் கோச்சார அமைப்புகளுடைய தன்மைகள் கிடையாது, தசாபுத்தியின் தன்மைகள். அப்போ கோச்சாரம் வேலையே செய்யாதா? கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு எந்த மாதிரியான காலகட்டங்களில் செயல்படுது? கோச்சாரத்தில் அஷ்டம சனி, ஜென்மசனியான கோச்சார சனி பகவான் அல்லது கோச்சாரத்தில் இருள் தன்மையான கிரகங்கள் உங்களுடைய ராசியை கடக்கும்போது ஒரு மாற்றம் வருது. இதனை தவிர்த்த அத்தனையும் உங்களுடைய லக்னத்தின் தசாபுத்தியோட அடிப்படையில் செயல்படுதா? இந்த தசாபுத்தி அமைப்புகளை நிர்ணயிக்கக்கூடிய சம்பவங்கள் எது நடக்கணும்? உங்களுக்கு குழந்தை பிறக்கணுமா? 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வீடு கொடுப்பாரு, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குழந்தையை கொடுப்பாரு, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நோயை கொடுப்பார்ல, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கேந்திராதிபத்திய தோஷத்தை கூட கொடுக்கலாம்ல. அப்போது இந்த அமைப்புகளில் ஒரு பாவகங்களுக்கும் ஒரு நிலை மாறிக்கிட்டே வரும். அப்போ இந்த தன்மைகளில் எந்த தன்மையில் இப்போ நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க, நல்லதாவோ கெட்டதாவோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை வச்சு தான் உங்களுடைய லக்னம் டிசைட் பண்ணப்படுது. அப்போ உங்களோட பிறந்த நேரம் சரியாக இருந்தால் லக்னம் அக்யூரேட்டாக இருக்கும். ஒரு ஜாதகம் போடும்போதே அங்கே கோர்ட்டில் கேஸ்ன்னு போய்கிட்டு இருக்கா, டிவோர்ஸ் நடக்க போதா, ஏன் சொல்கிறோம்? நேரடியான உங்களுடைய தசாபுத்தியினுடைய சம்பவ நிலைகள். இதில் அந்தரம் வரைக்கும் போய் லைவில் கூட பாருங்களேன், அந்தரம் வரைக்கும் போயிட்டு சில பேருக்கு பலன் சொல்லுவோம். இங்கே வரைக்கும் கல்யாணம் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே நடக்கும். அவ்வளவு துல்லியமானது லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தர சூட்சமங்கள். அப்போது அதை தான் நீங்கள் முழுமையாக பார்க்கணும். ராசி என்பது 2ஆம் பட்சம். குறிப்பாக கோச்சார நிலைகளில் ராசி இருள் தன்மையாகும் போது மட்டும் சில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நபர்களுடைய தொடர்புகள் அப்படி இப்படின்னு சங்கடத்துக்குள்ளே ஆழ்த்தக்கூடிய நிலை வரும். அப்போது லக்னம் பிரதானம். அந்த பிரதான லக்னத்துக்கான தன்மைகளை உணரக்கூடிய அமைப்புகளுக்கு தசாபுக்தி மிகுந்த பலன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.